أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم قال من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. பிறை டிவி நேர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் காலையிலிருந்து மாலை வரை நாம் அனைவரிலும் சிறப்பாக வாழ வேண்டும். யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது. நாம் கேட்காமலே எம்மை படைத்த அல்லாஹ் எமக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் விரும்புவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைய நாள் எனது பொருளாதாரம் என்பது ஹைராக அமைய வேண்டும். யாரிடத்திலும் நான் கையேந்தவும் கூடாது, எந்த கஷ்டம் எனக்கு வரவும் கூடாது, எனக்கு எந்த துன்பம் வரக்கூடாது, பொருளாதார எந்த நெருக்கடியும் எனக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடிய இந்த நினைப்பு என்பது அது உன்னதமானது. ஒவ்வொரு மனிதனும் உண்மையிலே நினைக்க வேண்டும், நான் சிறப்பாக எனது சொந்த சம்பாத்தியத்தில் யாரிடத்திலும் கையேந்தாமல் ஹலாலான சம்பாத்தியத்தில் நான் சாப்பிட்டு எனது வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்புவதென்பது அவனுடைய தனிப்பெரும் அது தனி சுய கௌரவமாக சுய மரியாதையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் அப்படித்தான் விரும்புகின்றார்கள். அதற்காக வேண்டிதான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் பொருளாதாரத்தை தேடி குர்ஆனும் சொல்லுகின்றது, ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா, உங்களுடைய பொருளாதாரத்தை தேடி நீங்கள் வெளியாங்க, தேடி வெளிக்கிறீங்க என்று குர்ஆனும் சொல்லுது. ஒரு மனிதன் வியாபாரம் செய்வது, தொழில் செய்வது என்பது அத்தியாவசியமான மிக உன்னதமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுடைய கைகளை முத்தமிட்டார்கள். ஒரு சில சஹாபாக்களுடைய கைகளை எடுத்து பார்க்கும் பொழுது கரண்டை கைகளாக இருக்கின்றது. சஹாபாக்களை அந்த கைகளை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு சொன்னார்கள், எவ்வளவு நல்ல சிறப்பான ஒரு கை, ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய சிறப்பான ஒரு கை என்று சொல்லி சஹாபாக்களுடைய கைகளை முத்தமிட்டதாக ஹதீஸ்கள் வருகின்றது. அன்பானவர்களை, அல்லாஹ்வின் அடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீதத்தும் பஅதல் ஃபரீதா, ஹலாலான தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீதத்தும் பஅதல் ஃபரீதா, ஒரு ஃபர்துக்கு பின்னால் ஒரு ஃபர்து தான், ஃபர்தப்போல் ஒரு ஃபர்து தான் ஹலாலான உணவை தேடுவது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து வெளிக்கு அனுப்பினார்கள், வியாபாரம் செய்யுமாறு சொன்னார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது சுய கௌரவத்தை சொல்லிக் கொடுத்த மார்க்கம். யாருக்கும் சொல்லல, அல்லாஹ்வை மட்டும் நம்பி அல்லாஹ் தான் தருவான் என்ற ஈமானோட மட்டும் எந்த முயற்சியும் இல்லாம நீங்க வீட்டில் இருங்கன்னு யாருக்கும் சொல்லல. மார்க்கம் சொல்லுது, உங்களுக்கு தேவையானதை யாரிடத்திலும் கேட்காம நீங்களே அமைச்சு கொள்ளுங்க. ஏண்டா ஒரு மனிதன் அவனுடைய தேவையை இன்னொருத்தில் கேட்கும் பொழுது, யாசகம் செய்யும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ் அவனுக்கு வறுமையுடைய வாசலை திறந்து கொடுக்கின்றான். ஒரு மனிதன் அவனுடைய தேவையை ஒரு மனிதனை நாடி கேட்கும் பொழுது, யாசகம் செய்யும் பொழுது, அல்லாஹ் அவனுக்கு வறுமை உடைய வாசலை திறந்து கொடுக்கின்றான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை நான் பரக்கத்தாக வாழணும், ஹைராக வாழணும், சொந்த சம்பாத்தியத்தில் வாழணும், சொந்த தொழிலில் யாரிடத்திலும் கை கெட்டாமல் நான்
தொழிலதிபராக வாழ வேண்டும் என்பது தப்பல்ல, அது பெருமையும் அல்ல, அது கௌரவம். மார்க்கம் விரும்புகின்றது, இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றது. இஸ்லாம் அதை விரும்புது. தொழில் ஆளிகளாக இருப்பதை விட தொழில் அதிபர்களாக இருக்கிறது இஸ்லாம் விரும்புது. தொழில் ஆதியாக இருக்கிறதை விட தொழில் அதிபர்களாக இருக்கிறது இஸ்லாம் விரும்புது. இஸ்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அப்படி ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் தனது வாழ்க்கையில் நான் பரக்கத்தாக வாழ வேண்டும், ஹைராக வாழ வேண்டும் என்று விரும்புவது தப்பல்ல. ஒரு மனிதன் அப்படி விரும்புவது தப்பல்ல. அதனால்தான் குர்ஆன் நமக்கு தெளிவான ஒரு துஆவை சொல்லித் தருகின்றது. தெளிவான ஒரு துஆவை சொல்லித் தருகின்றது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நல்லதை தந்திரு, நல்லதை தந்திரு. வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, ஆகிரத்திலேயும் நல்லதை தந்திரு. ஆகிரத்திலையும் நல்லது தந்துடு, துன்யாலையும் நல்லது தந்துடு. அப்ப துன்யா அல்லாஹ் வேணாம் என்று சொல்றான், அதை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இப்படி கேளுங்க, ஆகிரத்திலையும் நல்லது தான் துன்யாலையும் நல்லது தான் கேட்கிறான். அப்ப துன்யாலையும் நல்லது இருக்குதா கேள்வி ஒன்று வரும். துன்யாலையும் நல்லது இருக்குது, அனுபவிக்க முடியும். இஸ்லாம் அதை விரும்புது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஐயரா அஸர நிஅமதி, அல்லாஹ் தனது அடியானிடத்தில் நிஅமத்துடைய பிரதிபலனை விரும்புகிறான், பார்க்க விரும்புகிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அதை அனுபவித்து நல்லதை செய்வதை அல்லாஹ் பார்ப்பதை விரும்புகின்றான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் உலகத்தில் இப்படிதான் கஷ்டத்தோடு வாழ வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை இப்படிதான் என்று சொல்லி அப்படி நாம் யாரும் வாழ வேண்டிய எந்த அவசியம் அல்ல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தது வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நியாமத்தை பற்றி பேசுங்கள், அதை பற்றி விளங்குங்கள் என்று சொல்லி இந்த ஆயத்துடைய உண்மையான விளக்கம் என்னென்றா, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நியாமத்தை கொடுத்தால் அந்த நியாமத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் விட்டால் அந்த நியாமத்தை அல்லாஹ் பறித்து விடுவான். எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உலகத்திலே நல்லது தந்துடு, ஆகிரத்திலும் நல்லது தந்துடு. உலகத்தில் இன்னும் அல்லாஹ் அந்த அதே ஆயத்துடைய முன்னாள் ஆயத்தை பார்க்கணுண்டா, ஒரு சிலர்கள் துஆ கேட்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக். இப்படி உலகத்தில் மட்டும் நல்லது தாண்டி கேட்டவர்களுக்கு ஆகிரத்தில் எதுவும் இல்லை, உலகத்திலேயும் நல்லது தான், ஆகிரத்திலேயும் நல்லது தான், அப்படிதான் கேட்டார்கள். இப்படிதான் குர்ஆன் சொல்லி தருகின்றது. இந்த துஆவை கேளுங்க. இதனால் தான் ஒவ்வொரு இமாம்களும் தொழுகைக்கு பின்னால் இந்த துஆ ஓதுறாங்க. உன்னதமான துஆ, பல ஆழமான அர்த்தத்தை கொண்டு நாம் சொல்லுவோமே ஜவாமியுல் கலிம், ஜாமியுல் கலிம், அதாவது உருக்கமான வார்த்தை பல கருத்துக்களை கொண்டது, அதிகமான கருத்தை கொண்டது ஒரு சுருக்கமான வார்த்தை, அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பானவர்களை, அல்லாஹ்வின் அடியார்களை, இஸ்லாம் தொழில் செய்வதை கட்டாயமாக்கியுள்ளது, தொழில் செய்பவர்களை விரும்புகின்றது. அதே போல் அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுக்கு நன்மாராயத்தையும் கூறுகின்றான். எனவே அன்பானவர்களை, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதன் பரக்கத்தாக வாழ்வது என்பது எப்படியான எந்த விதத்தும் அது தவறல்ல. பரக்கத் என்பது ஒரு மனிதன் விரும்ப வேண்டும். ஆனால் பரக்கத் என்றால் என்ன? அடுத்த கேள்வி ஒன்று வரலாம். பரக்கத் என்று சொன்னால் என்ன? பரக்கத் என்று சொல்லி உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், மின்ஹத்துன் அதீமா மின் இந்தில்லா, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் அது. அல்லாஹ் யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியம்தான் பரக்கத்து. எல்லாருக்கும் கொடுப்பதும் அல்ல, கொடுத்தவர்கள் அனைவர்களும் பாதுகாத்தவர்களும் அல்ல. அப்படியான ஒரு சிறப்பு நடந்ததுதான் இந்த பரக்கத் என்று சொல்லுவது. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, யா ரசூலல்லாஹ், எனது வாழ்க்கையில் ரொம்ப அதாவது பொருளாதார நெருக்கடியாக இருக்குது யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களாக இருக்குது யா ரசூலல்லாஹ், எனவே யா ரசூலல்லாஹ் நீங்கள் எனக்கு பரக்கத்துக்கு ஏதாவது விஷயங்களை செஞ்சு தாங்களே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா, போய் ஒரு பை எடுத்து வாங்க, அந்த பையில 21 ஈத்தப்பழத்தை எடுத்து போட்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையில 21 ஈத்தப்பழத்தையும் போட்டு ஒரு சில துஆக்களை ஓதி, பரக்கத்துக்கு துஆக்களை ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட கையில் கொடுக்குறாங்க? அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவோட கையில் கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பையை பாவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 பேரித்த பழம்தான்
அதிலே போடப்பட்டுள்ளது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த பேரித்த பையை கொடுத்தாங்க போட்டு. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஹலீஃபா சானியா இரண்டாவது ஹலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர், முதலாவது ஹலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஹலீஃபா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாறு பேசுது ஹலீஃபாக்கள், குலஃபா ராஷிதீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துக்கும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட உலமாக்களுடைய கருத்துப்படி 22 வருடங்கள் தான், அதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு கெப்பாக இருக்கின்றது. 22 வருடம். 22 வருடங்களாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் வரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரித்த பழத்தை பாவித்தாங்க. அந்த பேரித்த பைய உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் வரைக்கும் பாவிச்சாங்க. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னா கிட்டத்தட்ட 200 வசக் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கிலோகிராம் என்பதை இந்த பையின் மூலமாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த பையிலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே மரணித்து கொலை செய்யப்பட்டு, அப்படியே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு மௌத்தாகிய செய்தி என்ற காதுல கேள்விப்படுது. அதோடு அப்படியே பார்க்கிறேன், என் பையும் தொலைஞ்சிட்டுருச்சு, என் பையும் தொலைஞ்சிருச்சு, என் பை அப்படியே காணாம போயிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க, அந்த சஹாபாக்கள் எல்லாருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹுவோட மௌத்துடைய செய்தியினால ஒரே ஒரு கவலை, உஸ்மான் மௌத் என்று ஒரு கவலை, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் என்று ஒரு கவலை. ஆனா எனக்கு மட்டும் 2 கவலை. வலி ஹம்மான், எனக்கு மட்டும் 2 கவலை. ஒரு கவலை என்னன்னு சொன்னா அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து. அடுத்த கவலை என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பரக்கத்துக்கு ஓதி தந்த அந்த பை, அந்த பேரித்த பழத்துடைய பை, எவ்வளவு பேரித்த பழங்களை சாப்பிட்டிருக்கிறேன், எத்தனை வருடமாக பாவிக்கிறேன், அது தொலைஞ்சிருச்சு என்று இந்த 2 கவலை எனக்கு இருந்துச்சு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சில பெருமக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்து, அதோடு இந்த பரக்கத்தான பேரித்த பல பையும் அப்படியே காரணமாக்கப்பட்டு விட்டது. உலமாக்கள் பெருமக்கள் விளங்கப்படுத்துறாங்க எப்படின்னா, எப்ப நல்ல மக்கள், மூதாக்கள், நல்ல மக்கள் இந்த பூமியை விட்டு மரணித்து அப்படியே கபரை நோக்கி பயணிப்பார்களோ, அப்பொழுது இந்த உலகத்திலிருந்து பரக்கத்தும் பறிக்கப்பட்டு விடும். இந்த உலகத்திலிருந்து பரக்கத்தும் பறிக்கப்பட்டு விடும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்து. அவர்கள் மௌத்தா போன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பரக்கத்தாக நினைச்சு பாவிச்சு எத்தனையோ வருடம் பரக்கத்தை கண்ணூடாக கண்ட, பரக்கத்தென்ன என்ன ஆண்டு கண்ணூடாக கண்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பை அப்படியே காணமாகுது. பெருமக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அதாவது நல்ல மக்களுடைய மவுத் என்பது அது பரக்கத்துடைய வாசலை மூடும் என்று சொல்லி விளங்கப்படுத்துறாங்க. நாட்டிலையும் பார்க்கலாம், உண்மையிலும் அதுதான் உண்மை. எத்தனையோ பெருமக்கள் நமது நாட்டிலே வாழ்ந்த உலமாக்களை நான் ஞாபகப்படுத்தும் பொழுது, பெருவிதமான உலமாக்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி பங்காற்றியவர்கள், இந்த நாட்டுக்கு தீனுடைய பணிகளை செய்தவர்கள், இந்த நாட்டுக்கு அதாவது இஸ்லாத்துக்காக வேண்டி பலவிதமான தியாகங்களை செய்தவர்கள். இந்த நாட்டில் மதரசாக்கள் இருக்கின்றது. இந்த மதரசாக்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி முதுகு எலும்புகளாக நின்று பாடுபட்டவர்கள் உலமாக்கள். அதிலும் நாம் பேர் சொல்லி ஆக வேண்டுமான மிக உன்னதமான உலமாக்கள் இருந்தாலும் பேர் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலமாக்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். நாம் இந்த நாட்டிலே சாதாரணமாக தற்பொழுது பள்ளிக்கு சென்று நாம் தொழுகின்றோம். ஆனால் இந்த இபாதத்துக்கு முன்னால இந்த பள்ளிகளை உருவாக்க ஒவ்வொரு உலமாக்களும் பங்காற்றிருக்கின்றார்கள் என்று நாம் ஒரு நாளும் மறந்துட முடியாது. எனவே தான் இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கப்படுத்துகின்றது,
உலமாக்களுடைய நல்ல மக்களுடைய மவுத் என்பது பரக்கத்துடைய வாசல் மூடப்படக்கூடிய காலம் என்று விளங்கப்படுத்துது. அதாவது உஸ்மான் ரதியல்லாஹ் அவர்கள் மவுத்து, அது அபூ ஹுரைரா ரதியல்லாஹ் உடைய கையில் இருந்த பரக்கத்துடைய அந்த அந்த பை என்பது அப்படியே காணாமலாகுது. அன்பானவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இது பரக்கத்து அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கிறதில்லை, கொடுத்தவர்கள் பாதுகாத்ததும் அல்ல, அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த பரக்கத்தை கொடுக்க போறதும் இல்லை, கொடுத்தவர்கள் பாக்கியசாலி. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நஜ்ரான்ல இருந்து கிட்டத்தட்ட 400 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, உமர், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடை தயார் பண்ணுங்க, வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடை தயார் பண்ணுங்க உமர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தடமாறுறாங்க. யா ரசூலல்லாஹ், சாப்பாடு அந்த அளவு பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, 4-5 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துக்கு சாப்பாடு இருக்க வாய்ப்பல்ல அப்படின்னு அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு மஷூரா பண்ணி பேசிக்கொள்றாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுடைய உறுதியானவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தவர், அல்லாஹ்வை விரும்பியவர், அல்லாஹ்வுடைய இறை நேசருடைய மிக உன்னதமான ஒரு நேசர். அதாவது பலவிதமான தியாகங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டவர், அல்லாஹ் அவரை பொருந்து கொண்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபி சொல்றாரு, உமர், சமிஅனா வஅதானா, கேட்டோம் வழிபட்டோம் என்று நாயகத்துடைய வார்த்தையை கேட்டு போயிட்டு நீங்க சாப்பாடை தயார் செய்யுங்க, அல்லாஹ் அதுல பரக்கத் நிச்சயமாக செய்வான், அல்லாஹ் நிச்சயமாக அதுல பரக்கத் செஞ்சே தீர்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, கேள்வி கேட்காம செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமாக அதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். யார் விளங்கப்படுத்துறா? அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் தனது பேரித்த பழத்துடைய அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து சிக்கீன், அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய அடிமை சிக்கீன் ரலியல்லாஹு அன்ஹு அவளும் கிட்ட பக்கத்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது கையால எல்லாருக்கும் எடுத்து அந்த பேரித்த பழத்தை பங்கிடுறாங்க. அந்த பேரித்த பழத்தை அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பங்கிடுறாங்க. அவருக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் அவருடைய அடிமை ஜக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. ஜக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எல்லா 400 நபர்களுக்கும் அந்த பேரித்த பழம் பங்கீடு செய்யப்பட்டது, வந்தவர்கள் எல்லாரும் வயிறு நிரம்பிதான் போனாங்க, ஆனா பேரித்தம் அப்படியே இருந்தது. பேரித்தம் அந்த பையில அந்த பொதியில அப்படியே இருந்தது, ஆனா அதுல எந்த குறைவும் ஏற்படல, அப்படியே இருந்துச்சு, ஆனா எல்லாரும் வயிறு நிரம்பினாங்க, அதை நான் என்னை கண்ணால கண்டேன் என்று சொல்லி ஜக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளங்கப்படுத்துறாங்க. என்ன சொல்ல வாரமெண்டா, பரக்கத் என்று சொன்னா நல்லா தெளிவாக விளங்கணும். ஒரு பொருள் அதே இடத்துல தான் இருக்கும், ஆனா அதன் மூலமாக அடையக்கூடிய பிரயோஜனம் என்பது அது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதுதான் பரக்கத் என்று சொல்லி அதற்கு ஜக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக நாம் பாடமாக விளங்கிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எப்பொழுதும் ஒரு மனிதன் கொடுக்கின்றானோ, நம்பிக்கையோடு கொடுக்கின்றானோ, அல்லாஹ் அந்த நம்பிக்கையை வீணாக்குவதில்லை. அதிலும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி இருக்கிறான். இதெல்லாம் நாம் விளங்க வேண்டியது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரு, அவர்கள் ஏவக்கூடிய அந்த ஏவல், அதை வழிபட்டு நடந்த அந்த பக்குவம், இது ரெண்டும் பரக்கத்துக்குரியது. அல்லாஹ் அதனால்தான் பரக்கத்தை கொடுத்தான் என்று சொல்லி பெருமக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பரக்கத்துடைய மிக உன்னதமான ஒரு வாசல் தான் தான தர்மங்கள் கொடுப்பது. அதற்கு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் இஸ்லாத்துடைய முதுகெலும்பு, மிக பெரும் செல்வந்தர், அல்லாஹ்வுடைய இறை நேசர், அதைப்போல் இறை நேசர் என்று சொல்லலாம். அதைப்போல் சதக்கா கொடுப்பதில்
அவர்களை போன்று சிறந்தவர்களை காண முடியாது. கஞ்சத்தனம் அல்லாமல், கிள்ளி அல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சஹாபியாக தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஹுனைனுடைய போர்க்களத்தில் சில பொருளாதாரத்துறை தேவைகள் வருது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கண்டா, தனது பொருளாதாரத்தோட மிக பெரும் பங்கை அப்படியே சதக்காவாக கொடுக்குறாங்க. அப்படியே ஹுனைனுடைய அந்த யுத்தத்துக்கு தயாராகும் பொழுது அந்த ஹுனைனுடைய யுத்தத்துக்கு சதக்காவாக ஒரு பெரும் ஒரு அளவிலான ஒரு பெருமதியான ஒரு சாமானங்களை கொடுக்குறாங்க. பொருளாதாரத்துடைய உதவி செய்கிறாங்க, சதக்காவாக கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபீமா அதைத. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் கொடுத்தது எதிலோ அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்வானாக. நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்வானாக. நீங்கள் எதெல்லாம் கொடுத்தீங்களோ இந்த தீனுக்காக வேண்டி, கலிமாவுக்காக வேண்டி, கஷ்டத்துடைய நேரத்தில் கை கொடுத்து எதை கொண்டு உதவினீங்களோ அல்லாஹ் அதில் பரக்கத் செஞ்சே தீர்வான் உங்களுக்கு. வபாரக்கல்லாஹு லக ஃபீமா அம்சக்த, நீங்கள் இதெல்லாம் கொடுக்காம வச்சிங்களோ அல்லாஹ் அதிலையும் பரக்கத் செய்வான். எப்படி ஒரு துவா! கொடுத்ததில் மட்டும் பரக்கத் ரசூலா கேட்கல. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தினர்கள் பலகி இருக்குது அப்படிதான். எதெல்லாம் கொடுத்தீரோ அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்று தான் கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, கொடுத்ததிலும் பரக்கத் செய்வான், தடுத்து வைத்திருப்பதிலும் பரக்கத் செய்வான். இதன் பரக்கத்துடைய அதாவது உன்னதமான வார்த்தை. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த பாக்கியம், அதாவது உண்மையான வார்த்தை, உண்மையான அன்பு, உம்மத்தோடு இருந்த உண்மையான பாசம். இதுதான் சுயநலவாதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கல. கிடைச்சதுக்கு மட்டும் துஆ செய்யல, கிடைச்சதுக்கும் கிடைக்காததுக்கும் துஆ செய்தாங்க. நம் ஒரு பாடத்தில் ஒரு வரலாறுல மிகப்பெரும் ஒரு பாடத்தை படிக்கலாம். அதில் ஒன்றுதான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் சுயநலவாதியாக இருக்கல, உம்மத்துடைய அன்புடையவராக, உம்மத்துடைய நலனை கருதி நடந்து கொண்டாங்க என்று இந்த வரலாறுகள் நமக்கு அதாவது எங்களுடைய கண் முன்னால திகழ்கின்றது. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ செய்த பின்னால அல்லாஹ் எனக்கு எப்படி பரக்கத்தை தந்தான் தெரியுமா? நான் எதெல்லாம் தொடுறனோ நான் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறுது. நான் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறுது. நான் ஒரு கல்லை பெற்று ஒரு பாறங்கல்ல தூக்கினாலும் அந்த பாறங்கல்லுக்கு கீழால ஒரு மாணிக்க கல் அல்லாஹ் வச்சிட்டாங்க. தோல்வி அடைந்த வியாபாரத்தில் நான் போய் அந்த வியாபாரத்தை ஹேண்டில் பண்ணினா அது சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பரக்கத் அல்லாஹ் நாயகத்துடைய துஆவுடைய பரக்கத்தால் எனக்கு தந்தான். அதனால தான் குர்ஆன் பரக்கத்தை மிக தெளிவாக பேசுகின்றது. ஒரு வசனம் பரக்கத்தை பற்றி மிக தெளிவாக பேசுகின்றது. யர்ஸுக் மை யஷா பிகைரி ஹிசாப், இன்னல்லாஹ யர்ஸுக் மை யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடியவர்களுக்கு, அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு கணக்கில்லாமல் மட்டில்லாமல் அள்ளி கொடுப்பதுதான் பரக்கத்து. சஹாபாக்களுக்கு கொடுத்தார். எனவே அன்பானவர்கள், எல்லாம் விளையாடுகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் இந்த பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் அவனால் ஏற்படக்கூடிய பாவத்தினால் இந்த பரக்கத்தை விட்டு தூரமாகின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் பரக்கத்து கொடுக்கப்படுகின்றது. அவன் செய்யக்கூடிய பாவத்தினாலும், அவன் செய்யக்கூடிய அநியாயத்தினாலும், அவன் செய்யக்கூடிய மோசமான அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய அந்த பாவத்தினால் அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை பறிக்கின்றான் என்று சொன்னார்கள். அன்பானவர்கள், அல்லாஹ். எனவே எமது வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகளோடு இருப்போம், கஷ்டங்களோடு இருப்போம், பலவிதமான துன்பங்கள் இருக்கலாம். வாழ்க்கையிலே பரக்கத்தில்லாத நிலையை காணுவோம். வாழ்க்கையிலே எவ்வளவு சம்பாதித்தாலும் அதிலே பரக்கத்தில்லாத நிலை. எவ்வளவுதான் காலையிலிருந்து மாலை வரை ஓடினாலும் அன்றன்று தான் சம்பாதிக்கிறோம், அன்றோடு முடிகின்றது, எந்த விதமான பரக்கத்தும் அல்ல. அப்படியே எத்தனையோ பேருக்கு குழம்புகின்றோம். அன்பானவர்களை, அல்லாஹ்விடர்களே, இந்த ஒரு சில சிறிய சம்பளத்தில் இருப்பவர்கள் பெரும் அளவிலான வேலைகள், யாராலும் நினைத்து பார்க்க முடியாத வேலைகள் செய்கின்றார்கள். எனவே இது பரக்கத்து. இந்த பரக்கத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். பரக்கத்துடைய உன்னதமான ஒரு வழிதான் தக்குவா. குர்ஆனும் அதுதான் சொல்லுகின்றது. நீங்கள் உண்மையான தக்குவாதாரிகளாக மாறினால் வானத்துடைய பூமியுடைய பரக்கத்தை திறந்து தருவோம் என்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விடர்களே,
இப்படியான பரக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து யாரிடத்திலும் கையேந்தாமல் யாரிடத்திலும் நமது பிரச்சனைகளை சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் சொல்லக்கூடிய அப்படியான அந்த நல்ல உள்ளத்தையும் நல்ல பண்பையும் அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கண்ணால் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி